Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரகநிலைகள் மாறுது. இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கால சர்ப்ப தோஷமாக கிரகநிலைகள் இருக்கும். ராகு கேத்துக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் இருக்கும். அது ஒரு 10 நாள் அது அப்படி தான் இருக்குது. மீனராசியில் பூரட்டாதியில் சந்திரன் வந்ததுலேருந்து கன்னிராசியில் சந்திரன் சித்ரா நட்சத்திரத்துக்கு வர வரைக்கும் அது காலசர்ப்ப தோஷமாக தான் அமையுது. ஸோ இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இந்த காலசர்ப்ப தோஷ ஜாதகமாக தான் இருப்பாங்க. ஸோ இது எந்த லக்னமாக இருந்தாலும் அதே தான் வரும். ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் வரும். அப்போது இப்படி இது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும். அது மனிதனை எவ்வாறு தாக்கம் செய்யும் இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னையோ 50 வருடங்களுக்கு முன்னாடியோ கூட இதே மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு சில நாட்கள் மட்டும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, கன்னி ராசியில் சித்ரா நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும், இந்த கன்னி ராசியிலிருந்து சந்திரன் மாறுச்சு. அப்பவும் இப்போது இந்த ராகு கேத்துக்குள்ளே மற்ற கிரகங்கள் சந்திரன் மட்டும் மாறிண்டே இருப்பார். திருப்பியும் சந்திரன் மீன ராசிக்கு வரும்போது அடுத்த மாதம், அதாவது இப்போ சித்ரா இல்லையா, அடுத்தது வைகாசி. ஸோ சூரியன் எப்போ ஐப்பசி மாதம் வரைக்கும், நமக்கு புரட்டாசி எடுத்துக்கலாம், புரட்டாசி மாதம் வரைக்கும் நமக்கு இந்த காலசர்ப்ப தோஷ நிலையில் தான் நிறையா நாட்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ ராகு கேத்து பிடியில் தான் இந்த உலகமே இருக்க போகிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் இப்படி இருக்கும் பொழுது மனிதனினுடைய மனநிலையும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் தாக்கம் இருக்குமா மனிதர்களின் மேல் நமக்குன்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இப்போ சூரியன் மேஷத்தில் இருக்கார், அப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போவார், மிதுனத்துக்கு போவார். இப்படி மாதம் மாதம் சூரியன் மாறிக்கிட்டே இருக்கார். நமக்கு சந்திரன் திருப்பி சூரியனோடு சேரும் பொழுதும் இந்த காலசர்ப்ப தோஷம் வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இருக்கும் பொழுது மனிதனினுடைய உடல் ஆரோக்கியம், அவங்களுடைய மன ஆரோக்கியம், இது எல்லாமே பாதிப்புகள் வரும். அதுவும் இப்போது நமக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வருது இல்லைங்களா. இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வந்ததுக்கு பிறகு மே மாதம் வருது. ராகு கேத்து குரு ரெண்டுமே வருது. இந்த 2 பெயர்ச்சிகளுமே வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் வரும்பொழுது இந்த ராகு கேத்துக்குள்ள கிரகநிலைகளும் இருப்பதனால் மக்களினுடைய ஒரு மனநிலை நிறையா ஒரு பயம், மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். இப்போது இந்த மாதிரியான இது நான் சொன்ன மாதிரி ஒரு 60 வருடத்திற்கு முன்னாலோ அல்லது அதற்கு முன்னாலோ ஒரு 70 வருடத்திற்கு முன்னாடியோ கூட இதே மாதிரி கிரக அமைப்பில் இருந்திருக்கலாம். வானத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சூரிய மண்டலத்தில் இந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக மனிதன் மேல் நிறைய தாக்கங்களை கொடுக்கும். இப்போது நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ரொம்ப ஒரு சின்ன வயது பாலியல் தொல்லைகள் இல்லை பாலியல் பலாத்காரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த கிரகத்தினால் ஏற்படுதுன்னா சுக்கிரனினால் ஏற்படுவது தான். ஸோ இந்த சுக்கிரனினுடைய மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, அதனால் தெரியல, அப்பவும் இருந்தது தான். இப்போ அது அதிகரிக்கக்கூடிய நிலை என்னத்தினால அப்படின்னா ராகு கேத்து ஒன்று ப்ளஸ் சுக்கிரனினுடைய அமைப்பு. இப்போ சுக்கிரன் ராகுவோடையே வேற சேர்ந்துருக்கார், கேட்கவே வேண்டாம். ஸோ சின்ன வயதிலேயே பிள்ளைகள் மனநிலை அதிகமாக பாதிக்கும். இப்போ எப்போ மனுஷன் தப்பு பண்ணுவான், நான் ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும்பொழுது தான் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது, இல்லைன்னா குடிக்க அடிமையாகிறது, இல்லைன்னா புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக. ஸோ ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கத்திற்கு நம்ம அடிமையாகிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம மனநிலை தான் காரணமாக இருக்கும். இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறது, வீட்டுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை ரொம்ப சிறு வயதிலேயே ரொம்ப அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டு எல்லாமே தான். ஸோ ஒரு மனநிலை காரணமாக ஒரு மனிதனுக்கு முதல்ல வர்றது ஆகாரம் தான். உணவு கட்டுப்பாடே இருக்காது. உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கும்போது மனக்கட்டுப்பாடும் இருக்காது. ஸோ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எதனால் வருது அப்படின்னா கிரகங்களால் தான்.
கிரகங்களினுடைய தாக்கம் மனிதர்களின் மேல் எந்த அளவுக்கு இருக்கும்னா அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழலாங்கிறது. ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு டிசிப்ளின் லைஃப்பை எது கொடுக்கும் அப்படின்னா ஆன்மீகம் தான். காலையில் எந்திரிக்கிறோம், சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம், ஸ்லோகம் சொல்கிறோம், இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு மனக்கட்டுப்பாடை கொடுப்பதற்கான ஒரு சில விஷயங்கள் தான் இதெல்லாம். அதனால் அந்த காலத்திலேயே அதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இப்பவும் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக ஒரு குழந்தைகளினுடைய மன அழுத்தங்கள், இதனால் ஏற்படக்கூடிய அந்த சூசைட்ஸு, தற்கொலை முயற்சிகள், அப்புறம் அந்த பலாத்காரங்கள், பெண்களுக்கு வரக்கூடிய இந்த பாலியல் தொல்லைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறையாது. அது எதனால் அப்படின்னா நமக்கு வானத்தில் சுழலக்கூடிய இந்த கிரகங்கள் தான். ஸோ கிரகங்களினுடைய மாற்றம், தாக்கம் அந்த காலத்துலேயும் இதெல்லாம் இருந்தது. இதே போல் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை இதெல்லாமும் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. ஸோ காலம் மாறும் பொழுது, அந்த கிரகங்களின் பார்வைகள் மாறும் பொழுது காலமும் மாறுகிறது. அதனினுடைய தாக்கமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சுகம், துக்கம் எல்லாமே வந்து வருது. ஸோ ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு விஷயத்திற்கு காரணமாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ராகு கேது ஆகிய இந்த 2 கிரகங்களுமே அதிகமாக மனிதனுக்கு ஒரு மனக்கவலைகளை கொடுத்து மனக்கட்டுப்பாடு இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது இந்த 2 கிரகங்களும் தான். ஸோ மொத்த கிரகங்கள் எல்லாமே இந்த ராகு கேத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஆன்மீகம்தான் நம்மளை வந்து காப்பாற்றும். இந்த ஏப்ரல் 25 முதல் மே மாதம் 10ஆம் தேதிக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு இப்போ ராகு தோசை நடக்குது, கேது தோசை நடக்குது, நீங்களும் காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ப்ப ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிறதோ, அபிஷேகம் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. நமக்கும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல் நம்ம ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வந்தால் இந்த கிரக மாற்றங்களோ கிரக தாக்கங்களோ நம்மளை பெரிதளவுக்கும் பாதிப்புகள் இல்லை. இந்த ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களுக்கும் ஒரு 25 வயசு 30 வயசு அவங்களுக்கும் அப்புறம் கல்யாணம் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ராகு கேத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் படி ஏப்ரல் 26 வந்து ராகு கேத்து மாறுறாங்க. அப்படி அவங்க மாறினாலுமே சந்திரன் வந்து இதுக்குள்ளே தான் இருப்பார், ராகு கேத்துக்குள்ளே தான் இருப்பார். அப்படியும் இது காலசர்ப்ப தோஷமாகத்தான் அமையும். ஸோ நாகர்கோவில் போய் அங்கே நாகராஜ சுவாமியை வணங்கலாம். குக்கே சுப்பிரமணியா போயிட்டு அங்கே வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். மன்னார் சாலை வெட்டிக்கோடு சென்று அங்கு பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம். எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் திருப்பாம்புரம் போகலாம், திருநாகேஸ்வரம் போகலாம், காளஹஸ்தி போகலாம். இது எல்லாமே சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் தான். இந்த ஆலயங்கள் எல்லாமே ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள் தான். ஸோ நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கும் போகலாம். நீங்கள் வந்து மீன ராசியிலேருந்து கன்னி ராசிக்குள்ளே பிறந்திருக்கீங்க அப்படின்னா சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது அங்கே போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். எங்களால் எங்கேயுமே போக முடியாது. என் ஊரில் நான் ஏதாவது சிம்பிளாக ஒரு பரிகாரம் பண்ணணுன்னா அரச மரத்துக்கு கீழே நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. எல்லா ஊர்லேயுமே இருக்கும். 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். ஏப்ரல் 26லேருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும். ஸோ சந்திரன் அந்த சுழற்சியில் இருக்கும் பொழுது மன ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் கிரகங்களினுடைய தாக்கம் மனிதர்களின் மேல் இருந்தால் அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.